வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SQL ல வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் அதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. In SQL, the default constraint is used to set a default value if we try to insert an empty value in a column. For example, the default value of the college country column in US, if we try to store the null value in the college country column, its value will be US by default. இப்போ என்னன்னா நம்ம டிஃபால்ட்னு ஒரு வேல்யூவை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோ நம்ம அந்த காலத்துக்கு எந்த வேல்யூ நம்ம கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டா என்ன ஆகும், நம்ம என்ன செட் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிடும். சோ அதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். சோ வாங்க அதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கலா பார்ப்போம். இப்ப நான் வந்து காலேஜ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் டேபிள் காலேஜ். இதுல வந்து நான் காலேஜ் ஐடி கொடுக்குறேன், சிஐடின்னு கொடுத்துக்கலாம். சிஐடி வந்து இன்டீஜர், கமா சி கோடு. சி கோடு வந்து வேர்கேர் 20 கொடுத்துக்கலாம், கமா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்ட்ரி கொடுக்கிறோம். ஓகேவா? சோ கண்ட்ரி இது வந்து வேர்கேர் ஒரு 30 கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன செட் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு டிஃபால்ட் கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்ல நான் வந்து இப்ப இந்தியான்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ இது வந்து என்ன எரர் வருதுன்னா column count does not match the value at row 1 அப்படின்னு வருது. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 3 காலம் கொடுத்திருப்போம், அது 2 காலத்துக்கு மட்டும் நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா இன்சர்ட் இன்டு, நீங்க என்ன பண்ணணும் காலேஜ் 3 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து அந்த காலம் நேம் கொடுக்கணும். ஓகேவா? நான் இப்ப வந்து காலேஜ் ஐடி, அதாவது சிஐடிக்கும் சி கோடுக்கும் நான் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து அதை இங்க கொடுத்துடணும். சி ஐடி கமா சி கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும் 1 கமா ஓகேவா? இப்ப கொரி ஓகே ஆயிடுச்சா? இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், செலக்ட் பண்ணி பார்ப்போம் டிஃபால்ட் வேல்யூ செட் ஆயிருக்கா அப்படின்னு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் காலேஜ் 3. ஓகேவா? இப்ப டிஃபால்ட் வேல்யூ இந்தியாங்கிறது என்ன ஆயிருக்கு, இங்க நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நான் இப்ப வந்து இதுவே வந்து நான் மறுபடியும் கொடுக்குறேன். சோ இப்ப செலக்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், இன்னொரு ரோ வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்துருச்சு. சோ இப்ப நம்ம வேல்யூ கொடுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதையும் பார்த்துவோம். இப்ப நான் வேல்யூ கொடுக்குறேன், இன்சர்ட் இன்டு காலேஜ் 3 வேல்யூஸ். இதுல வந்து 1 கமா அதுக்கப்புறம் நம்ம வந்து கமா கொடுத்துட்டு யூஎஸ்ஏ அப்படின்னு கொடுக்குறேன். சோ இந்த ரோ வந்து
கிரியேட் ஆயிடுச்சு. சோ நம்ம இப்ப வந்து செலக்ட் போட்டு பார்ப்போம். இது யூஎஸ்ஏன்னு வந்துருச்சு. சோ நம்ம வந்து டிஃபால்ட்னு எதை செட் பண்றோமோ அதுல நம்ம வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா அதுல நம்ம என்ன செட் பண்ணிருக்கோமோ அது போய் என்ன ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். சோ நம்ம இப்ப வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ண முடியல, இப்ப எக்ஸிஸ்டிங் டேபிள்ல நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆல்டர் டேபிள் போட்டுக்க வேண்டியதுதான். சோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து டிஃபால்ட் செட் பண்ண போறீங்களோ அந்த ஃபீல்டு செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி செட் டிஃபால்ட் கொடுத்து வச்சிருக்கோம். சோ இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். காலேஜ் 4 அப்படிங்கறது கொடுத்துருவோம். இதுல வந்து நான் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணல. ஓகேவா, அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர் டேபிள் போட்டு மாத்துவோம். ஆல்டர் டேபிள் காலேஜ் 4 ஆல்டர் எதை வந்து நம்ம வந்து பண்ண போறோம், கண்ட்ரியை தான் பண்ண போறோம். சோ கண்ட்ரி செட் டிஃபால்ட் செட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் வந்து டிஃபால்ட். ஓகேவா, இப்ப யூஎஸ் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இப்ப வந்து நம்ம இதுல ஏதாவது இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு காலேஜ் 4 இதுல வந்து என்ன பண்ண போறோம், சிஐடியா, சிஐடி கமா சி கோடு, அது ரெண்டும் தான் நம்ம கொடுக்க போறோம். வேல்யூஸ் இதுல வந்து வேல்யூ என்ன 1 கமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துப்போம். ஓகேவா, இப்ப ஒரு ரோ அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்ப செலக்ட் போட்டு பாருங்க. இப்ப யூஎஸ் நம்மளுக்கு செட் ஆயிருக்கணும். ஃப்ரம் காலேஜ் 4 ஓகேவா, இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு செட் ஆயிடுச்சா யூஎஸ்ங்கிறது. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி ரிமூவ் பண்றது, so we can remove the default constraint in a column using the drop class. நம்ம ஆல்ரெடி எப்படி பண்ணுவோமோ அதேதான். இப்ப நம்ம alter table போடுவோம். alter table, table name என்னது, college 4, அதுக்கப்புறம் alter எதுக்கு ஆல்டர் நம்ம வந்து இது கொடுத்தோம், கண்ட்ரி கொடுத்தோம் இல்லையா, டிஃபால்ட் அதை கொடுக்கணும். கண்ட்ரி அதுக்கப்புறம் டிராப் டிஃபால்ட். ஓகேவா, இப்ப நம்ம இத கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாப்போம். என்ன சொல்லுது, country does not have a default value. சோ நம்மளுக்கு அதுக்கு வேல்யூ கொடு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, சோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.